வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 121. இப்ப அடிப்பட்டவருக்கு என்னாச்சுன்னு எதுவும் தெரியுமா என்று தியா கேட்கவும், இப்பதான் மேனேஜர் கால் பண்ணாரு. ஹீ இஸ் ஆல் ரைட் நவ். பட் அவரோட என்று சித்து யோசிக்கவும், என்னாச்சு சித்து என்று தியா கேட்கவும், ஹெவியா கரண்ட் பாஸ் ஆனதுல அவரோட ஒரு கை சரியா என்று சித்து தயங்கவும், அதை கேட்ட தியா பதறியவாறு, என்ன சொல்றீங்க சித்து என்றாள். அருகில் இருந்த தீரன் அவள் கையை அழுத்தி பிடித்து அமைதியாக இரு என்று கண்ணால் சொல்லவும் தியா அமைதியானாள். மற்ற சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பற்றி மீட்டிங்கில் பேசி முடித்துவிட்டு எல்லோரும் அங்கிருந்து கலைந்தனர். ஊழியர்கள் அனைவரும் சென்றதும் தீரன் தியாவை பார்த்து முறைத்தவன், ஒர்க்கர்ஸ்க்கு முன்னாடி இப்படிதான் கேள்வி கேட்பியா என்று தீரன் கேட்கவும், நான் என்ன கேட்டேன், ஒருத்தருக்கு நம்ம கம்பெனியில் அடிபட்டு கையே போயிருக்கு, அதை கேட்கக்கூடாதா என்று தியா சொல்லவும், சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் என்று தீரன் கேட்க, என்ன தீரா இப்படி கேட்குற என்று தியா அவனை குற்றவாளி போல் பார்த்தாள். ஏய், இப்படி என்னை பார்க்காதுன்னு ஒன்று நான் பல தடவை சொல்லியிருக்கல என்று தீரன் கத்தவும் தியா தன் தலையை குனிந்து கொண்டாள். அடிப்பட்ட அந்த ஆளுக்கு தேவையான எல்லாத்தையும் நாம் பண்ணிடலாம், சரியா என்று தீரன் சொல்லவும், இதெல்லாம் பண்ணுறதால அவருக்கான இழப்பு சரியாயிடுமா தீரா என்று தியா கேட்கவும் தீரனுக்கு மேலும் கோபம் தலைக்கேறியது. அவனது கோபத்தை பார்த்த சித்து, சரி கொஞ்சம் அமைதியாயிரு தீரா என்று தீரனை அமைதிப்படுத்தினான். பின்ன என்னடா இப்படி பேசுறா, நான் என்னமோ வேணும்னே அந்த ஆளை இங்கே அடிப்படை வச்ச மாதிரி, நான் என்ன வேணும்னேவா அந்த ஆளை அடிப்படை வச்சேன், என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா பாத்தியா என்று தீரன் கேட்கவும், அவங்க பிஸ்னஸ்க்கு புதுசு தீரா, அதனால இங்க இருக்க கல்ச்சரை பத்தி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்குவாங்க என்று சித்து சொல்லவும், இவ என்னத்தை தெரிஞ்சுக்க போறா, என்னதான் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா என்று தீரன் கடுப்பாக, சரி விடு தீரா, அவங்க தெரியாம ஏதோ சொல்லிட்டாங்க என்றான் சித்து. என்னடா தெரியாம சொல்றா, எப்ப பார்த்தாலும் நியாயம் தர்மம் பாவம் புண்ணியம்னு பேசிக்கிட்டு கடுப்பேத்திட்டு இருக்கா என்ற தீரன் மேலும் கொந்தளிக்கவும் சித்து அவனை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு கேபினிற்கு சென்றான். சித்து தீரனிடம் தண்ணீர் கிளாஸை கொடுக்கவும் அதை குடித்துவிட்டு சற்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டான் தீரன். தீரா, இப்போ அவங்க இருக்க நிலைமையில நீ அவங்க கிட்ட இப்படியெல்லாம் கோபப்படக்கூடாது என்று சித்து சொல்லவும், இதெல்லாம் பிஸ்னஸ், இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாடா, சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா சித்து என்று தீரன் சொல்லவும், சரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி மெதுவாக சொல்லி புரிய வைக்கலாம் தீரா, இப்போதைக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறது பிரச்சனை இல்லை, இப்போ அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் நீ, அதான் முக்கியம் என்று தீரன் சொல்லவும் தீரனுக்கும் சித்து சொல்ல வருவது புரிந்தது. நீ இப்போ அவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கணும் தீரா என்று சித்து சொல்லவும் தீரன் மௌனமாக இருக்க, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு தீரா, இந்த டென்ஷன் எல்லாம் எங்ககிட்ட விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன் என்று சித்து சொல்ல, என்றான் தீரன். அப்படியே அவங்க கோபத்தில் ஏதாவது சொன்னாலும் நீ டென்ஷன் ஆகாத என்று சித்து சொல்லவும் தீரனுக்கு சற்று மனம் தெளிந்தவாறு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தான். இந்த பிஸ்னஸ் லைஃப்பில் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், எத்தனை ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் எனக்கு இவ்வளோ ப்ரெஷராக இருந்ததில்ல சித்து, இவ ஒரு சின்ன பூனைக்குட்டி மாதிரி இருக்கா, ஒரு சின்ன பொண்ணு, இவ்வளோ என்னால் ஹேண்டில் பண்ண முடியலடா என்று தீரன் சொல்லவும் சித்து சிரித்து கொண்டே, இது உனக்கு மட்டும் இல்லை தீரா, இது யுனிவர்சல் ப்ராப்ளம், ஒன்றும் பண்ண முடியாது என்று சித்து சொல்ல, டேய் சிரிக்கிறியா, இருடா நீ சீக்கிரம் மாட்டதானே போற என்றான் தீரன். ஐயோ கல்யாணமா, நோ வே, நான் இப்படியே நிம்மதியாக இருந்துக்கிறேன்ப்பா என்று சித்து சொல்லவும், அது எப்படி டூட், யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டுமல்லவா என்றவன் சித்துவின் தோளில் கையை போட்டுக்கொள்ள, டேய் அந்த மாதிரி எதுவும் பிளான் இருந்தால் தயவு செஞ்சு அதை இப்போவே குழி தோண்டி புதைச்சிரு, நானாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கிறேன் என்றான். இருவரும் சற்று நேரம் பேசிக்கொண்டிருக்கவும் அப்பொழுது சரவணன் கேபினிற்குள் வந்தான். சரவணனை பார்த்த தீரன், எங்க தியா என்று கேட்க, மேடம் இன்னும் மீட்டிங் ஹாலில் தான் இருக்காங்க பாஸ் என்று சொல்லவும் தீரன் தன் கண்களை மூடி தன் தலையை இருபுறமும் மாட்டியவன் சித்துவை பார்க்க, சரி போய் என்னன்னு பாரு என்று சித்து சொல்லவும் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு எழுந்து சென்றான் தீரன். தீரன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த சரவணன், எப்படி இருந்த மனுஷன் என்று சொல்ல, குடும்பஸ்தன் ஆயிட்டாலே இனிமே அப்படிதான் என்றான் சித்து. மீட்டிங் ஹாலிலேயே உட்கார்ந்திருந்த தியாவிற்கு உள்ளுக்குள் எண்ணற்ற எண்ணங்கள் தோன்றி மறைந்தது.
தியாவை தேடி தீரன் மீட்டிங் ஹாலிற்கு செல்ல தியா அங்கிருக்கும் டேபிளில் தலையை சாய்த்து படுத்து கொண்டிருந்தாள். தியா தீரன் வருவது தெரிந்தும் கூட எந்த ரியாக்ஷனும் செய்யாமல் அப்படியே படுத்திருக்கவும் தீரன் தியாவின் அருகில் வந்து உட்கார்ந்தான். அவனை கவனித்த தியா எதுவும் பேசாமல் அப்படியே படுத்திருக்கவும் அவளது தலையை மெல்ல வருடி கொடுத்த தீரன், ப்ளீஸ் பூனைக்குட்டி, என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுடி என்று தீரன் சொல்லவும் என்று மட்டும் சொன்னாள் தியா. அவளது அமைதியே தீரனது மனதை குத்தியது. ஏய், என்னடி, என் மேல கோவமா என்று தீரன் கேட்கவும் எழுந்து அவன் முகத்தை பார்த்தவள், உனக்கு தான் தீரா இப்பெல்லாம் என் மேல கோபம் வருது என்று தியா சொல்லவும் அவள் கன்னத்தை தன் கைகளில் தாங்கி பிடித்தவன், இல்லை பூனைக்குட்டி, என்னால் என்னோட கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலடி, சாரி என்று சொல்லவும், நீ உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் தீரா, எனக்காக. உன்னோட இந்த கோபத்தால் எத்தனை பேருக்கு என்னென்ன ஆபத்து இருக்குன்னு உனக்கே தெரியாது என்று தியா சொல்லவும், ஐயோ பூனைக்குட்டி, ப்ளீஸ் அந்த டாபிக் எடுக்காத என்றான் தீரன். சட்டென தியா அமைதியாகிவிடவும், இங்கே பாருடி, இது பிஸ்னஸ், இங்கே இப்படி தான் இருக்கும். அடிப்பட்டவனுக்கு நாம் வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம். அவன் சரியாகி திரும்ப இங்கே வந்தா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையும் போட்டு கொடுக்கலாம். இது ஒரு ஆக்சிடெண்ட், இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சொல்லு என்று தீரன் கேட்கவும், ஒன்றும் பண்ண முடியாது தான், ஆனால் அதுக்காக அடுத்தவங்கன்னு சொல்லி நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் நான் பேசினேன் தீரா என்றாள் தியா. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது பூனைக்குட்டி, இனிமேல் ஒர்க்கர்ஸோட சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், சரியா என்று தீரன் சொல்லவும், சரி என்று புன்னகைத்தாள் தியா. அப்படா, என் பூனைக்குட்டி சிரிச்சிட்டா என்று தீரன் சொல்லவும் தியா அவன் தோளில் சாய்ந்து கொள்ள, இங்கே பாரு பூனைக்குட்டி, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது, இது நம்ம பாப்பாவுக்கு நல்லதில்லை, உனக்கு புரியுதா என்று தீரன் கேட்கவும், புரியுது என்றாள் தியா. அப்போ சொல்லு, இனிமே நீ எப்படி இருக்கணும் என்று தீரன் கேட்க, ஹாப்பியாக இருக்கணும் என்று தியா சொல்லவும், கேட்கல என்று தீரன் வேண்டுமென்றே கேட்கவும், ஹாப்பியாக இருக்கணும் போதுமா என்று கத்தினாள் தியா. இதெல்லாம் பத்தாது, இதை விட இன்னும் 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 ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், சரியா என்று தீரன் சொல்லவும் என்றாள் தியா. சரி வா, ஏன் இங்கேயே உட்கார்ந்திருக்க, நாம் கிளம்பலாம் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு வந்தான் தீரன். சித்துவிடம் சொல்லிவிட்டு தீரன் தியாவுடன் வீட்டிற்கு கிளம்ப அப்பொழுது தீரனிற்கு ஒரு கால் வந்தது. அதை எடுத்து பேசிய தீரனின் முகம் கோபத்தில் கருக்க அதை தியா கவனித்து விட்டாள். தீரா, என்னாச்சு என்று கேட்க அவளிடம் எதையும் காட்டிக்கொள்ள முடியாத தீரன், ஒன்றும் இல்லை பொண்ணுக்குட்டி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருக்கு, நீ சித்து கூட வீட்டுக்கு போ, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று தீரன் சொல்லவும், எங்கே போகிற தீரா என்று கேட்டாள் தியா. அவளை பார்த்து புன்னகைத்தவன், அதான் சொல்கிறல்ல முக்கியமான வேலைன்னு, நீ கிளம்பு பொண்ணுக்குட்டி என்று தீரன் சொல்லவும் தியாவின் மனம் ஏனோ சஞ்சலத்தில் ஆழ்ந்தது. தீரன் வேறு எதுவும் பிரச்சனைக்குத்தான் செல்கிறானோ என்று தியா யோசித்து கொண்டிருக்க சித்துவை அழைத்த தீரன், தியாவை கொஞ்சம் சேஃபாக வீட்டில் விட்டுறியா சித்து என்று கேட்கவும், சரி தீரா, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு என்று சொல்ல தீரன் அங்கிருந்து கிளம்பினான். தியா யோசித்து கொண்டே சித்துவுடன் காரில் ஏற அவளது முகவாட்டத்தை கவனித்த சித்து, என்னாச்சு தியா மேடம், ரொம்ப யோசிச்சுட்டே வரீங்க என்று கேட்கவும் தியா சித்துவை பார்த்தவள், உண்மையை சொல்லுங்க சித்து, தீரன் எங்கே போயிருக்கான் என்று கேட்க, அதான் ஏதோ வேலையாக போயிருக்கான்னு சொன்னானே என்று சித்து சொல்லவும், அதான் எங்க என்று தியா கேட்டாள். எனக்கு தெரியாது என்று சித்து சொல்லவும், இல்லை சித்து, உங்களுக்கு நல்லாவே தெரியும், தீரன் இப்போ எங்கே போயிருக்கான் என்று தியா அவனை விடாமல் கேட்கவும் சித்து என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டே வர இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.